ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஞ்சள் சாம்பார், தக்காளி சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே ஆனால் நம்ம இந்த கறி மசால் தூள் போட்டுலாம் வைக்க போறது கிடையாது. ரொம்ப சிம்பிளா வைக்க போறோம். அதுக்கு ரொம்ப நேரமே தேவைப்படாது. ஒரு 10 நிமிஷம் போதும் சாம்பார் வைக்கிறதுக்கு. சட்டுன்னு வேலையாயிடும். நம்ம இப்போ சாம்பார் வைக்கலாம். அதுக்கு இப்போ வானிலையில எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம தேங்காய், கொஞ்சமா பொட்டுக்கல்ல, ஒரு 2-3 பல்லு பூண்டு, இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் சேர்த்திக்கலாம். நம்ம இப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு அரைச்சிக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நான் பாத்தீங்கன்னா சின்ன தக்காளி 2 அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வணங்கறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வணங்கறதுக்குள்ளார நம்ம மிக்சி ஜார்ல தேங்காய், பொட்டுக்கல்ல, 2-3 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு 3 லவங்கம், குட்டி பட்டை 1 சேர்த்திருக்கா. அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல இப்ப நம்ம தேவையான காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணியாட்டமே சேர்த்திக்கோங்க. ரொம்பவும் தண்ணியா வேணாம், ஓரளவுக்கு. ஏன்னா இது பொட்டுக்கல்ல போட்டிருக்கறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். இப்ப இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி தக்காளிக்கு நம்ம போட்டிருக்கிறோம், அதனால நம்ம தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். இந்த சாம்பார் என் குட்டி பையனுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளவுதான். இது கொதிச்சு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் சாம்பார். கொதிக்கிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்ப பாருங்க குழம்பு நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இப்ப நம்ம தாராளமா இட்லி, தோசைக்கு ஊத்தி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.